الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقة أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. சூரியன் உதயமாகின்ற நாட்களில் சிறந்த நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாளாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாள். சுவர்க்கத்திற்குள் அவர்கள் அனுப்பப்பட்ட நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாள். செய்த தவறுக்காக சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாள்.
அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்து மரணித்த நாளும் ஜும்ஆவுடைய நாள். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். நபியே நாயகமே, இந்த உலக முடிவு எப்போது என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து கேட்கிறார்கள், மறுமைக்காக நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? உன்னிடத்தில் அப்படி என்ன இருக்கிறது? மறுமையை சந்திப்பதற்கு, கியாமாவை நீ எதிர்கொள்வதற்கு, அல்லாஹுடைய சன்னிதானத்திலே போய் நிற்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த சஹாபி சொன்னார்கள், நபியே நாயகமே, அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலாகிய உங்களையும் நான் மிக மிக விரும்புகிறேன். அல்லாஹின் மீது நான் முழுமையான அன்பு வைத்திருக்கிறேன். அல்லாஹுடைய கடமையை முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்கின்றேன். உங்களை என்னுடைய உயிருக்கு மேலாக மதிக்கின்றேன் நபியே நாயகம். இதை தவிர வேறு ஒன்றும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை சுவர்க்கத்தில் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு உன்னதமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெள்ளிக்கிழமை நாள் நாம் அடைகிற நேரத்தில் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய பல கடமைகள் எங்கள் மீது சுன்னத்தாக எங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மில் பல பேர் தெரிந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் அலட்சியத்தினால் அவைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய முடிவை அல்லாஹ் வெள்ளிக்கிழமையிலே தான் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற கோடான கோடி உயிரினங்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தை அடைந்து விட்டால் நடுங்க ஆரம்பிக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்தினுடைய முடிவு இன்றாக இருக்குமோ என்ற பயத்தினால், அச்சத்தினால் உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு பரிபாலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கோடான கோடி உயிரினங்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை பொழுதை அடைகிற நேரத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனோ சுபகு தொழக இல்லாமல் உறங்கி படுத்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் மனிதனுடைய நிலைமையாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நாளை நீங்கள் அடைகிற நேரத்தில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. உங்களுக்காக நாளை மஹ்ஷர் பெருவழியில் நான் அல்லாஹ்விடத்திலே விசேடமாக நான் ஷஃபாஅத் மன்றாடி உங்களுக்கு சுவர்க்க பிரவேசத்தை பெற்று தருவது என் மீது கடமை. ஆக வெள்ளிக்கிழமை அடைகிற நேரத்தில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வே அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார். நாம் சொல்லக்கூடாதா? வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய மலக்குமார்கள் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த அடியார்களாகி எங்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, யார் என் மீது ஒரு தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று ஒரு தடவை ஒரு ஸலவாத்து சொல்லுவாரோ அவரின் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்துக்கள் சொல்வான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெள்ளிக்கிழமை நாள் நாட்களிலே சிறந்த நன்னாளாக இருக்கிறது. இன்றைய நாள் ஏழைகளான மிஸ்கீன்களுக்கு சிறு பெருநாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்றைய நாளையிலே நீங்கள் செய்ய வேண்டிய பல சுன்னத்தான அமல்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று சூரா கஹ்ஃபை ஓதிக் கொள்ளுங்கள். அடுத்த ஜும்ஆ வரையான சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். யார் ஒருவர் ஜும்ஆவுடைய அதிகாலை நேரத்தை அடைந்து குளித்து நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசி நேரகாலத்தோடு பள்ளிக்கு வந்து 2 ரக்காஅத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுதுவிட்டு இந்த பள்ளியிலே உட்கார்ந்திருந்து ஜும்ஆ பிரசங்கத்தை செவிமடுத்து குத்பாவுடைய அமலை முடித்து தொழுகையை முடித்துவிட்டு யார் ஒருவர் வீட்டுக்கு செல்லுகிறாரோ அவர் ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பள்ளிவாசலினுடைய இஸ்தாபகர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த பள்ளிவாசலை இந்த அளவுக்கு முன்னேற்றகரமான பல நடவடிக்கைகள் செயற்பாடுகளை கொண்டு இன்று வரைக்கும் இந்த பள்ளிவாசலை நிர்வகித்துக் கொண்டு வருகின்ற நிர்வாகிகள், அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கின்ற அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய வீடு மஸ்ஜித்.
யார் ஒருவர் மஸ்ஜிதிலே அவருடைய நேர காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருக்காக அல்லாஹுடைய மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். தொழுகைக்காக ஒருவர் நேர காலத்தோடு தன்னுடைய வீட்டிலே உதுவெடுத்துக் கொண்டு பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தஆலா நன்மைகளை எழுதுகிறான், பாவங்களை மன்னிக்கின்றான், அவனுடைய தரஜாக்களை அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். தொழுகைக்காக நேர காலத்தோடு வந்த ஒரு மனிதர் பள்ளிக்குள்ளே நுழைகிற நேரத்தில் வலது காலை வைத்து பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவுகளை எனக்காக நீ திறந்து தருவாயாக. எவ்வளவு ஒரு அழகான துஆவை ஓதிக்கொண்டு அவர் பள்ளிக்குள்ளே நுழைகிறார். அல்லாஹ் அவனுடைய பரக்கத் என்கின்ற பேரருளை அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்து விட்டால் அவனுக்கு வறுமை வருமா, துன்ப துயரங்கள் வருமா, கஷ்டங்கள் நிலைமைகள் வரக்கூடிய நிலைமையிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பானா இல்லையா? 5 நேரம் ஒரு மனிதன் பள்ளிக்குள்ளே வருகிற நேரத்தில் இந்த துஆவை ஓதிக்கொண்டு வருகிறான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவருடைய ரஹ்மத் என்கின்ற கதவை திறந்து கொடுக்காமல் வேறு யாருக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறான்? சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஜுலுன் முஅல்லகுன் பில் மசாஜித் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லி லா ظில்ல இல்லா ظில்லு. 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் நாளை மஹ்ஷர் பெருவழியில் அவனுடைய அர்ஷுடைய நிழலை கொடுத்து அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னார்கள். 7 மனிதர்கள். அர்ஷுடைய நிழல் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களை தவிர வேறு யாரும் அந்த நிழலுக்குள்ளே நிழல் பெற முடியாது. மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள் அந்த நாள். தலைக்கு மேலால் அல்லாஹ் சூரியனை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருப்பான். சூரிய ஒளியிலே அவனுடைய உடம்பு அப்படியே மெழுகுவர்த்தியை போல கரைந்து கரைந்து ஓடிக்கொண்டிருக்கும். உடம்பிலே உடுப்பு இருக்காது, அணிந்து கொள்வதற்கு காலிலே செருப்பும் இருக்காது. தந்தையிடத்திலே ஓட முடியுமா, தாயிடத்திலே ஓட முடியுமா, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே ஓட முடியுமா? யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாத நாள் அந்த நாள். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பளிக்கின்ற அந்த மஹ்ஷருடைய பெருவழி. 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அவனுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அந்த 7 கூட்டத்தை தவிர வேறு யாரும் அந்த நிழலுக்குள்ளே நுழைய முடியாது. அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் ஒருவர் யார் தெரியுமா? யாரெல்லாம் பள்ளியோடு அதிகமாக தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ இந்த நன்மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு பாக்கிய மஹ்ஷர் பெருவழியிலே அல்லாஹ் அனைத்து விதமான சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், அமளிகள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் ஒருவரை யாரெல்லாம் நாங்கள் மஸ்ஜிதில் அதிகமாக பார்க்கிறோமோ, சுபஹிலும் பார்க்கிறோம், துஹரிலும் பார்க்கிறோம், இஷாவிலும் பார்க்கிறோம், வலது பக்கம் சலாம் கொடுத்தால் அவர்தான் நிற்கிறார், இடது பக்கம் சலாம் கொடுத்து அடுத்த பக்கத்திலே பார்த்தால் அவர்தான் நிற்கிறார், அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு ஷஹாதத் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய வீடுகள். இந்த வீட்டுக்கு யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அனுமதி தேவை, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. பள்ளிக்குள்ளே பாங்கு சொன்னதற்கு பிறகு யார் ஒருவன் செவிடன் காதிலே ஊதியதை போல பள்ளிக்குள்ளே வராமல் இந்த பக்கம் திரும்பி பார்க்காமல் வெளியேறி செல்லுகிறானோ அல்லது பாதையை கடந்து செல்லுகிறானோ பள்ளிக்குள்ளே வருவதற்கு அவன் நசீபு கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லை, அவ்வளவுதான். எத்தனை பல வீடுகளுக்கும் எத்தனை பல காதுகளுக்கும் ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் அஸான் ஒலிக்கிறது. கேட்டும் செவிடர்களாக வாழக்கூடிய ஈமானை இழந்த எத்தனையோ பல சமூகத்தவர்களை, மக்களை இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோமே. மஸ்ஜிதுன் நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நிர்மாணித்த ஒரு அழகான ஒரு அருமையான பள்ளிவாசல். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள். மதீனாவுடைய எல்லையிலே குபா என்கின்ற இடத்திலே ஒரு அழகான மஸ்ஜிதை கட்டினார்கள். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, அந்த மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் பரிசுத்தமான அல் குர்ஆனிலே பெருமையாகவும் சிலாகித்தும் பேசுகிறான். அல்லாஹ்வுக்காக தக்வாவின் அடிப்படையிலே கட்டப்பட்ட இறையில்ல மஸ்ஜிது குபா.
நாளுக்கு நாள் இஸ்லாத்திற்குள்ளே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியிலே இடப்பற்றாக்குறை ஏற்படுகிறது. மக்கள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மஸ்ஜித் கட்ட வேண்டிய தேவை அந்த சமூகத்துக்கு ஏற்படுகிறது. இடம் தேடுகிறார்கள். மதீனாவுடைய மத்தியிலே ஒரு இடம் இருக்கிறது, மஸ்ஜித் கட்டுவதற்கு பொருத்தமான இடம். ஆனால் அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்கள் 2 அனாதை செல்வங்களான சுஹைல் என்று சொல்லக்கூடிய அனாதை சிறுவர்களுக்குரிய இடம். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அந்த பெற்றோர்களுக்கு சொந்தமான இடம். நபிகளார் அந்த இடத்தை கேட்கிறார்கள். அந்த 2 சிறுவர்களும் இஸ்லாத்திற்காக நபியினுடைய கையிலே அந்த இடத்தை, காணியை பொறுப்பு கொடுக்கிறார்கள். நபியே நாயகமே, இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை கட்டிக் கொள்ளுங்கள். இனாமாக கொடுத்தார்கள். எந்த பெருமதியும் எடுக்கவில்லை. அநாதை சிறுவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை இனாமாக, இலவசமாக பெற்றுக் கொள்ளாமல் அந்த காணியினுடைய பெருமதியை கொடுத்து வாங்கினார்கள். அதிலே கல்லு வைத்தார்கள், கட்டினார்கள். அதுதான் இன்றும் மதீனத்துடைய மண்ணை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடித்தார்கள். சஹாபாக்களோடு மதீனாவை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறார்கள். மக்காவாசிகள் எல்லாம் அழுகிறார்கள், நபியே நாயகமே, அன்றொரு காலம் இருந்தது, உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய தலைக்கும் ஆபத்து மிக்க காலமாக இருந்தது. இந்த மக்காவை விட்டு நீங்கள் சென்றீர்கள், உங்களுடைய உயிரையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். இன்றைய காலம் மக்கா முஸ்லிம்களுடைய கையில இருக்கிறது. நீங்கள் மீண்டும் மதீனாவுக்கு செல்ல வேண்டுமா? மக்காவிலேயே தங்கிக் கொள்ளுங்கள் நபியே நாயகமே. வாழ்ந்த காலம் அதிகம், நீங்கள் வாழப்போற காலம் கொஞ்ச காலமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மதீனாவை விரும்புகிறேன். நான் மதீனாவை விரும்புவதைப் போல அல்லாஹும் அந்த மதீனாவை விரும்புகிறான். சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த மதீனாவிலே மரணிப்பதற்கு விரும்புகிறாரோ அல்லாஹ்விடத்திலே ஆசைப்பட்டு துஆ கேளுங்கள். இந்த உலகத்திலே கடைசியாக அழிக்கப்படுகின்ற பூமி மதீனா. மஹ்ஷர் பெருவெளியில் முதலாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு எழுப்பப்படுகின்றவர்கள் அந்த மதீனாவிலே நல்லடக்கம் பெற்றிருக்கின்ற ஜன்னத்துல் பக்கீயிலே இருக்கின்றவர்கள். இவர்களுக்காக நான் விசேடமாக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வேன். பக்கீயிலே நல்லடக்கம் பெற்றிருக்கின்றவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக் ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக். யா அல்லாஹ், ஒரு கோழையாக, ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நான் மரணிப்பதை விரும்பவில்லை. யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தா. என்னுடைய விரோதி, இஸ்லாத்துடைய விரோதி என்னை குத்த வேண்டும். என்னுடைய உடலில் இருந்து ஈமானிய ரத்தம் பீரிட்டு பாய வேண்டும். அந்த வலியினால் நான் துடிக்க வேண்டும். அதனாலே நான் மரணிக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஷஹாதத்தை தாயா அல்லாஹ். வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபுடைய இந்த ஊரிலே என்னுடைய மையத்தை நீ அடக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று நீதிக்கு ஒரு உமராக வாழ்ந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள். அப்பேற்பட்ட மதீனாவை அலங்கரிக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை கட்டுகின்ற பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தூர இடங்களில் இருந்து நபிகளாருக்கு கற்களை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்த சிறுவன் யார் தெரியுமா? அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த அம்மார் யார்? இஸ்லாத்தின் வரலாற்றிலே முதலாக அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். இஸ்லாத்தின் முதல் தியாகியாக இன்று இஸ்லாத்திலே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த தியாக பெண்மணி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை. அந்த பிள்ளைதான் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த சிறுவன் யாசிர் ரலியல்லாஹு அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூர இடங்களிலிருந்து அதிகமான கற்களை சுமந்து கொண்டு வந்து நபிகளாருடைய முபாரக்கான கையிலே கொடுப்பார். நபியே நாயகமே, பள்ளி கட்டுவதற்கு கல்லு கொண்டு வந்திருக்கிறேன், இவைகளை அடுக்கி அடுக்கி பள்ளியை கட்டுங்கள். வயதுக்கு மீறிய வேலையை செய்கின்ற காட்சியை பார்த்த நபிகளார் கேட்கிறார்கள், அம்மார், நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், கஷ்டப்படுகிறீர்கள்? உங்களால முடியுமான கற்களை சுமந்து வரலாமே. அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் படாத கஷ்டங்களை துன்பங்களையா நான் இஸ்லாத்துக்காக பட்டு விட்டேன்.
அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லியதற்காக என்னுடைய தந்தையை கொலை செய்தார்கள் காபீர்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லியதற்காக என்னுடைய தாயையும் விட்டு வைக்காமல் கொலை செய்தார்கள். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளையாக இன்று மதீனாவிலே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நான் உதவி செய்வது எனக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது? இந்த சிறுவனுடைய ஈமானியத்தான உணர்வுபூர்வமான இந்த வார்த்தையை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அந்த சிறுவன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி அணைத்து சொன்னார்கள், அம்மார் பொறுமையோடு இருங்கள், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் அல்லாஹ் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறியிருக்கிறான். லா ஈஷ இல்லா ஈஷுல் ஆகிரா, வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல, ஆகிரத்துக்கு கண்மூடினத்துக்கு பிறகு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அதுதான் உண்மையான வாழ்க்கை அம்மார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அந்த மஸ்ஜித் கட்டுகின்ற பணியிலே ஈடுபடுகிறார்கள். சொன்னார்கள், அம்மாருல்லாஹ், அல்லாஹுடைய பள்ளி வாசலை யாரெல்லாம் நிர்வகிக்கின்றார்களோ, அல்லாஹுடைய பள்ளியோடு யாரெல்லாம் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அஹ்லுல்லாஹ், அவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பள்ளிக்கு நாங்கள் நேரகாலத்தோடு வந்திருக்கிறோம், அசான் சொல்லவில்லை, இன்னும் தொழுகைக்கு நேரம் இருக்கிறது, தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கும் நேரமெல்லாம் 2 மலக்குமார்கள் அந்த மனிதனுக்காக துஆ செய்கிறார்கள். எவ்வளவு ஒரு அருமையான துஆ தெரியுமா? அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருடைய குற்றங்களை மன்னித்து இவருக்கு நீ ரஹ்மத் செய்வாயா. பள்ளியிலே அப்பேற்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வீடு. தொழுத ஒருவர் சலாம் கொடுத்து துஆ செய்துவிட்டு அவசர தேவையில்லாத ஒருவர் ஓடி செல்லாமல் தொழுத இடத்திலேயே உட்கார்ந்திருந்து திக்ரிலே இருக்கிறார், தஸ்பீஹிலே இருக்கிறார், கொஞ்சம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார், கொஞ்சம் துஆ ஓதிக்கொண்டிருக்கிறார், அல்லது ஒன்றுமில்லை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறார், அமைதியாக மன அமைதியை பெற்றிருக்கிறார். பள்ளியை விட்டு செல்லுகின்ற வரைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த மஸ்ஜிதுகள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம் மஸ்ஜிதாக இருக்கிறது. அந்த மஸ்ஜிதில் இருந்துதான் அவைகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. ஜும்ஆ பள்ளிக்கு இறங்கக்கூடிய ரஹ்மத்துக்கள் ஆங்காங்கே இருக்கின்ற தக்கியாக்கள், ஜாவியாக்களுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அந்த மஸ்ஜிதிலே மஸ்ஜிது நபவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அந்த பள்ளியிலே உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் சஹாபாக்களோடு ஒரு நீக்ரோக்கார், ஒரு கருப்பினத்து பெண்ணை பார்க்கிறார்கள். மதீனாவில் வாழ்ந்த ஒரு கருப்பினத்து பெண். அவள் வந்து மஸ்ஜிது நபவி ஓலைகளினால் குடிசைகளினால் கட்டப்பட்ட பள்ளிவாசல், சுஜூது செய்தால் அதிலே இருக்கின்ற கற்கள் அந்த நெற்றியை குத்தி அவர்களை அப்படியே நோவினைப்படுத்திக் கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு இருந்த மஸ்ஜிது தான் அல்லாஹுடைய மஸ்ஜித். அதனைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மஸ்ஜிதிலே யார் ஒருவர் ஒரு தொழுகை தொழுவாரோ 1000 தொழுகைகள் தொழுத நன்மையை பெற்றுக் கொள்வார் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீக்ரோக்கார கருப்பினத்து பெண்ணை நாம் பார்த்திருக்கிறோம். அழகில்லாதவள், அவலட்சணமானவள், சுருட்டை முடி, தடித்த மூக்கு, யாரும் ஏறட்டு கூட அந்த பெண்களை பார்க்க மாட்டார்கள், நீக்ரோக்கார பெண்களை, கருப்பினத்து பெண்களை. ஆனால் பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருந்தாலும் உள்ளமெல்லாம் ஈமான் நிறைந்திருக்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள், ஈமானிய உணர்வை சுமந்தவர்கள் அந்த கருப்பினத்து பெண்கள். அந்த பெண்களில் ஒருவர் மஸ்ஜிது நபவியை ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் வந்து கூட்டி பெருக்குவாள், ஆங்காங்கே இருக்கின்ற தூசிகளை தூய்மைப்படுத்துவாள், சுத்தப்படுத்துவாள். சில நாட்களாக அந்த பெண்மணியை மஸ்ஜிதிலே காணவில்லை. சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், என் அருமை தோழர்களே, வளமையாக வருகின்ற பெண்ணை காணவில்லை, அவளுக்கு என்ன நடந்திருக்கிறது? சொன்னார்கள், நபிகை நாயகமே, அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், மரணித்து விட்டார்கள், உங்களுக்கு சொல்லாமலேயே உங்களுக்கு சிரமம் ஏற்படும் என்பதற்காக நாங்கள் அவர்களை நல்லடக்கம் செய்து விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த பெண்மணியுடைய கபரை காட்டச் சொன்னார்கள். அந்த இடத்துக்கு சென்றார்கள். அந்த பெண்மணிக்காக தொழுது அவளுக்காக துஆ செய்தார்கள். இது அல்லாஹுடைய மாளிகைக்கு செய்யக்கூடிய, மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள்
முஃமின்கள் வந்து செல்லுகின்ற இடம், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் நிறைந்து குவிந்து காணப்படுகின்ற இடம், அந்த ஊரை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்குத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பராமரிக்க கூடியவர்கள், மஸ்ஜிதிலே கடமை புரியக்கூடிய முஅஸ்ஸின்களாக இருக்கலாம், ஆலிம் உலமாக்களாக இருக்கலாம், ஏனைய ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பள்ளியின் கடமையை யாரெல்லாம் செய்கின்றார்களோ, தன்னுடைய வீட்டின் கடமையைப் போல யாரெல்லாம் பொறுப்புணர்ந்து இது ஒரு அமானிதம் என்ற, அல்லாஹ் நாளை கியாமத்திலே என்னிடத்தில் இது பற்றி கேள்விகள் கேட்பானே என்ற சிந்தனையோடு, உணர்வோடு, பொறுப்புணர்ச்சியோடு இந்த பள்ளியின் கடமைகளை யாரெல்லாம் நிறைவேற்றி மக்களுக்கு, சமுதாயத்துக்கு தேவையான பல சேவைகளை பள்ளியினூடாக யாரெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ, நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் பகுதிகளிலே இருக்கின்ற பள்ளிவாசலிலே சில பற்றாக்குறைகளை பார்க்கிறோம். அவைகள் தான் மக்கள் பற்றாக்குறை. சஃப்புகளிலே நிறைந்திருக்கின்ற மக்களை சுபஹு தொழுகையிலே காண முடியவில்லை. ஜும்ஆவுக்காக பள்ளிக்கு வந்தவர்களை மகரிபிலே காண முடியவில்லை, இஷாவிலே காண முடியவில்லை. இவர்களை வருகின்ற ஜும்ஆவிலே தான் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வீடுகளுக்கு அருகாமையிலே இருக்கின்ற பள்ளிகளிலே தொழுது கொள்கிறார்களா என்று பார்த்தால் அங்கும் தொழுகை இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாம் வாராவாரம் ஜும்ஆவுக்காக வந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஜமாஅத்து தொழுகை தொழுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள், ஆசையூட்டி இருக்கிறார்கள். பள்ளிக்கு பாங்கு சொன்னதற்கு பிறகு யார் ஒருவர் பள்ளிக்கு வராமல் வீட்டிலே இருக்கிறாரோ, அந்த வீட்டிலே சிறுவர்களும் பெண்களும் இல்லை என்றால் அந்த வீட்டை விறகு வைத்து தீயிட்டு கொளுத்துவதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாங்கு சொன்னதற்கு பிறகு வீட்டிலே இருக்கின்ற மனிதர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை விடுத்தார்கள். மஸ்ஜிது நபவியிலே 2 சஹாபாக்கள் இருந்தார்கள். நபிகளாருக்கு முன்னால் அஸான் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். அவர்களில் ஒருவர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் ஒரு சஹாபி பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறவியிலேயே கண் தெரியாத ஒரு குருடராக, அந்தகராக மதீனாவிலே வாழ்ந்த ஒருவர். பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு வழித்துணைக்கு 2 சஹாபிகள் அவருக்கு வழித்துணையாக அவரை அழைத்து வருவார்கள். ஒரு நாள் நபிகளாரிடத்திலே வருகிறார், நபியே நாயகமே, இன்ன ஃபில் மதீனத்தி ஹவாமுன் வஸ்ஸிபாக், மதீனாவின் வீதியெல்லாம் இரவு நேரங்களிலே வேட்டையாடக்கூடிய மிருகங்கள், விஷஜந்துக்கள் சுற்றித் திரிகின்றன. இரவையிலே என்னை பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு வருவதற்கு யாரும் இல்லை நபியே நாயகமே. ஆகையினால் இரவு நேர தொழுகைகளை நான் வீட்டிலே தொழுது கொள்வதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களா? கண் தெரியாத சஹாபி நபிகளாரிடத்திலே கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், தஸ்மா ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், அஸான் சத்தம் உங்களுடைய காதுக்கு கேட்கிறதா என்று கேட்டார்கள். கால பலா, நன்றாகவே கேட்கிறது நபியே நாயகமே. ஃபஅஜிபுஹா, வீட்டிலே தொழ முடியாது, பள்ளிக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜமாஅத்துடைய தொழுகையின் மூலமாக சகோதரத்துவத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற பிணக்குகள், குரோதங்கள், பொறாமைகள், இவைகளை எல்லாம் அகற்றக்கூடிய ஒன்றாக, பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த ஜமாஅத்து தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்தார்கள். ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதலு பி 27 தரஜா, தனித்து தொழுவதை விட 27 மடங்குகள் நன்மைகள் நிறைந்ததாக அல்லாஹ் இந்த ஜமாஅத்துடைய தொழுகைக்கான நன்மையை எங்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் தனித்து தொழுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஜமாஅத்தோடு தொழுங்கள், அதிலும் மஸ்ஜிதிலே தொழுது கொள்வதை நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். மஸ்ஜிதோடு தொடர்புள்ள மக்களுக்கு நாளை மஹ்ஷர் பெருவழியிலே கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒன்று அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலாக இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள், அவர்கள் தங்களுடைய அமானிதமான இந்த பொறுப்பை சரியாக முறையாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அமானிதம் தவறியவர்கள் நாளை சுவர்க்கம் நுழைவது கூட அவர்களுக்கு தடை செய்யப்படும் என்பதனை பல்வேறுபட்ட நபிமொழிகள் தெளிவுபடுத்துகின்றன. அமானிதம் என்றால் என்ன? பொது சொத்துக்களை பாதுகாக்கின்ற விடயங்கள்,
மக்கள் பொறுப்பாக தங்களுடைய கைகளிலே கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை யாரெல்லாம் சரியாக நிறைவேற்றினார்களோ இவர்கள் அமானிதமான பொது சொத்துக்களை நிறைவேற்றியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே பாடசாலையினுடைய கல்லூரியின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் கரிசனை காட்டக்கூடிய ஆசிரிய குலாத்தினர்கள், அதே போல பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பாடசாலையை போலவே அந்த ஊருக்கு ஒரு கண்ணாக திகழக்கூடிய இன்னும் ஒன்றுதான் அந்த ஊர்களிலே இருக்கின்ற மஸ்ஜிதுகள். ஒரு ஊரினுடைய வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் பங்காற்றக்கூடிய ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் எவ்வாறு வழிகாட்டுகிறதோ அதே போல ஒரு ஊரினுடைய வழிகாட்டிகளாக திகழக்கூடிய 2 முத்தான அம்சங்கள் பள்ளிவாசல்கள் அந்த ஊரில் இருக்கின்ற பாடசாலை, அதே போல அரபு மதரசாக்களாக இருக்கலாம். அதே போலதான் ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம் என்கின்ற பாரிய பொறுப்பை சுமந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நினைத்தவாறு அந்த பள்ளியினுடைய விவகாரங்களில் ஈடுபட முடியாது. அவர்களுக்குள்ளே ஒரு மஷூரா ஆலோசனை சபையின் மூலமாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களின் மூலமாக அந்த சமுதாயத்தினருக்கு நல்ல பல பணிகள் இடம்பெற வேண்டும். கடந்த 2.5 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கிய இந்த பெருந்தொற்று நோயின் மூலமாக அசாதாரண சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் பலவாறான சிரமங்களையும் கஷ்டங்களையும் துன்ப துயரங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டங்களிலே இந்த ஊரிலும் தான் ஏனைய ஊர்களிலும் தான் மஸ்ஜித் நிர்வாகிகள் அந்த ஊர் மக்களுக்கு செய்த பணிகளை அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவர்களுக்கு நன்மைகளாக கொடுக்கத்தான் இருக்கிறான். வறுமையோடும் கஷ்டத்தோடும் பணத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தாலும் வாங்குவதற்கு பொருட்கள் இல்லாத காலகட்டத்திலே வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய கதவை தட்டி உணவுப் பொருட்களையும் அதே போல தேவையான பொருட்களை கொடுத்துதவிய நிர்வாகிகள் இந்த சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக சமூக பொறுப்பை உணர்ந்து வாழக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கான சில தகைமைகளை அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பரிபாலிக்கக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனின் மூலமாக கட்டளையிடுகிறான். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த நிர்வாகிகள் முதலாவதாக நினைத்துக் கொள்ள வேண்டும், நான் உண்மையான முஸ்லிமாக இருக்கிறேனா அல்லது ஒரு முஃமினாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முஃமினுக்கும் முஸ்லிமுக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். முஸ்லிம் வெறுமனே பெயரளவிலே வாழக்கூடிய ஒருவர், முஃமினாக வாழக்கூடிய மனிதர் யார்? அதனை தன்னுடைய வாழ்விலே எடுத்து வாழக்கூடிய ஒரு மனிதர். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஹதீஸின் ஆரம்பத்திலே சொல்லியதை போல 5 நேரம் ஒரு மனிதன் தொழுகைக்காக வந்து செல்லுகின்றான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய முதலாவது பண்பு ஈமான் உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் அவனிடத்திலே இருக்கிறதா என்பதற்கு அடையாளம் என்ன? அவன் 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒருவராக இருப்பார். யார் ஒருவர் தொழுகை விட்டு தொழுகின்றானோ அவன்தான் அந்த வயல் என்கின்ற நரகத்திற்குரியவர் என்பதனையும் பரிசுத்தமான அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு முஃமினாக அந்த பள்ளியுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் செயல்பட வேண்டும். அவர் ஒரு முஃமினாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு நபித்தோழர் அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள், யா அபா ஹாரிஸா கைஃப அஸ்பஹத அல்-யௌம், அபூ ஹாரிஸாவே இன்று காலையில் நீங்கள் எவ்வாறு கண்விழித்தீர்கள் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு ஒரு அழகான கேள்வி நபிகளார் கேட்கிறார்கள். இந்த கேள்வி ஒரு தாய் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்திலே கேட்க வேண்டும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவரிடத்திலே கேட்க வேண்டும். ஒரு ஈமானியத்தை சுமந்த ஒருவன் இந்த கேள்வியிலே பல அர்த்தங்கள் இருப்பதை உணர்ந்து கொள்வான். ஈமான் இல்லாதவன் நினைப்பான் இந்த கேள்வியிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? இரவையிலே படுக்கைக்கு சென்றால் காலையிலே கண் விழிப்பதுதானே இயல்பு. இதுல என்ன கேள்வி இருக்கிறது? எவ்வாறு கண் விழித்தீர்கள்? அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, நான் ஒரு உண்மையான முஃமினாக இன்று காலையிலே கண் விழித்தேன். நேர காலத்தோடு எழுந்தேன்.
சுபஹுடைய தொழுகையை தொழுதேன், பரிசுத்தமான குர்ஆனை ஓதினேன், என் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை செய்திருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றிய நிலையில் இன்று காலையை நான் அடைந்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக கேட்கிறார்கள், உங்களுடைய ஈமானிய தராதரம் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். உங்களுடைய ஈமானை பற்றி சொல்லுங்கள். உங்களிடத்தில் யாராவது இந்த கேள்வியை கேட்டால் எவ்வாறு பதில் சொல்ல முடியும்? உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்று உங்களிடத்தில் யாராவது கேட்டால் எப்படி, எதை காட்டி உங்களால் பதில் சொல்ல முடியும்? அதுதான் 5 நேரம் தொழுகைக்காக வந்து செல்லுகின்றவர்களுடைய பார்த்து ஷஹாதத் சொல்லுவது ஈமான். அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, என்னுடைய ஈமானை பற்றி நான் சொல்லவா? தொழுகையிலே முஸல்லாவிலே நின்றால் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் கைகட்டி நிற்கிறேன் என்ற சிந்தனையோடு நான் தொழுகையிலே தக்பீர் கட்டி நிற்கிறேன் நபியே நாயகமே. என்னுடைய கண்களால் என்னுடைய ரப்பை நான் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நான் தொழுது கொண்டிருக்கிறேன் நபியே நாயகமே. என்னுடைய வாழ்க்கையிலே நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனையோடு நான் தொழுகையில் ஈடுபடுகிறேன். ருக்கூவுக்கு சென்றால் சுவர்க்கவாதிகளுடைய இன்பகரமான வார்த்தைகளுடைய காதிலே கேட்பதை போன்று நான் உணர்கிறேன் நபியே நாயகமே. சுஜூதுக்கு சென்றால் நரகவாதிகளுடைய அழுகை சத்தம் என்னுடைய காதிலே கேட்பதை போன்று உணர்கிறேன். ஆக என்னுடைய ருக்கூஐயும் சுஜூதையும் நான் நீளமாக்கி தொழுவதிலே இன்பம் கண்டு கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஈமானுக்குரிய அடையாளம் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹாரிஸா, உங்களுடைய ஈமானிய தராதரம் என்ன எனக்கு தெரியாதா? உங்களுடைய வாயிலிருந்து இவ்வாறான வார்த்தையை கேட்பதற்கு நான் ஆசைப்பட்டேன். இப்படித்தான் ஒரு முஃமினான மனிதனுடைய தொழுகையும் முஃமினும் வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நிர்வாகி ஒரு முஃமினாக இருக்க வேண்டும். அவன் பள்ளியோடு அவனுடைய நேர காலத்தை செலவழிப்பதோடு மட்டுமல்ல, அவருடைய கடமைகளுக்கு அவருடைய ஊரில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பொறுப்புதாரியாகவும் அவர் செயல்படுகிறார். இன்றைய காலகட்டத்திலே பாவங்கள், அனாச்சாரங்கள், அசிங்கங்கள் மலிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஊரிலே, ஒரு மஹல்லாவிலே, ஒரு பிரதேசத்திலே ஒரு தவறு நடைபெறுகிறது என்றால் அந்த ஊரிலே இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு மாத்திரம் பொறுப்பல்ல, அந்த ஊரிலே இருக்கின்ற படித்தவர்கள், ஊர் தலைவர்கள், அதே நேரத்திலே பாடசாலை பொறுப்பிலே இருக்கின்ற அதிபர், ஆசிரியர் போன்ற துறை சார்ந்தவர்கள் அனைவர் மீதும் இது கடமையாகிறது. இந்த தவறை, அசிங்கத்தை நிறுத்துவதற்கு, அதை சமூகத்தை விட்டு இல்லாமல் ஒழிக்க செய்கின்ற பணியிலே இவர்கள் அனைவரும் கரிசனை காட்டுவது அவர்கள் மீது பொறுப்பாக இருக்கிறது. ஆக ஒரு தலைவர், உண்மையான ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர் அடங்கிய இந்த நிர்வாகத்தினர் இருக்கிறார்களே, அவர்கள் உண்மையான முஃமின்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பரிசுத்தமான அல் குர்ஆன் சொல்லி காட்டிவிட்டு இரண்டாவது அடிப்படை தகமைகளில் இரண்டாவதாக அல்லாஹ் சொன்னான், வ அகாமஸ் ஸலாம். ஏற்கனவே சொல்லி காட்டியதை போல அவர்கள் தொழுகையிலே நிரந்தர தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் பெயருக்காக, புகழுக்காக, தங்களுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளியினுடைய தலைவராக நான் இருக்கிறேன், இந்த பள்ளியினுடைய நிர்வாகியாக நான் இருக்கிறேன் என்ற பட்டம் பதவிகளை வைத்து பெருமையடிப்பதற்காகத்தான் எத்தனையோ பல பள்ளிவாசல்களில் பல நிர்வாகிகள் செயல்படுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையிலே தொழுகை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக ஜீரோவாகத்தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. தொழுகை இல்லாதவர்களுக்கு பள்ளியிலும் சம்பந்தம் இல்லை, தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்திலும் சம்பந்தம் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஆக ஒரு நிர்வாகியிடத்திலே, பள்ளியினுடைய நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய மாளிகையினுடைய ஊழியரிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவது அடிப்படை தகமைகளில் மூன்றாவது வஆத்தஸ் ஸகாத், ஸகாத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செல்வந்தராக அவர் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஏழைகள் வருவது நல்லதுதான். படித்தவர்கள், துறை சார்ந்தவர்கள், அனுபவசாலிகள், 4 விடயங்களை அறிந்தவர்கள் வருவது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். அல்லாஹ் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுவதன் மூலமாக பணபலம் உள்ளவர்கள் முன்னே வாருங்கள், சமூகத்துக்கு தலைமை தாங்குங்கள், சமூகத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதன் மூலமாக அந்த ஜகாத் என்கின்ற கடமையை அவர்கள் நிறைவேற்றுகின்ற விடயத்திலே பொடுபோக்காக இருக்க முடியாது.
ஜக்காத் பெறுவதற்கு தகுதியான மக்களை நாடி அவர்களுடைய ஜக்காத்தை அவர்கள் தொழில் செய்கின்ற இடத்துக்கு கொடுப்பதை போல அவர்கள் கடமை செய்யக்கூடிய, அவர்கள் வாழக்கூடிய, அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஊர் மக்களுக்கு, மஹல்லாவாசிகளுக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்களாக அந்த பள்ளி நிர்வாகிகள் இருக்க வேண்டும். நான்காவது கடமை, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்காக பயந்து, இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய கடமை, நான் அல்லாஹ்வுக்காக இந்த அமானிதத்தை சுமந்திருக்கிறேன், மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. நாளை கியாமத்தில் அல்லாஹ் இந்த கேள்வியை மஹ்ஷர் பெருவழியிலே என்னிடத்திலே கேட்க இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நான் ஜவாபு சொல்லியே ஆக வேண்டும் என்ற அமானிதத்தோடு யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையிலே ஒரு நிர்வாகி இந்த கடமையை செய்வாரோ இவரைத்தான் அல்லாஹு தஆலா புகழ்ந்து பேசுகிறான். இவர்கள் தான் நிர்வாகத்திற்கு தகுதி என்று அல்லாஹ் பேசுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்பத்திற்காக, தனது நெருங்கிய நண்பர்களுக்காக ஒரு சலுகையும், ஊர் மக்களுக்கு ஒரு சலுகை நிறைவேற்றக்கூடிய எத்தனையோ பல நிர்வாகிகள் சமூகத்திலே பார்க்க முடிகிறது. ஆக அல்லாஹ்வுக்காக என்ற தீர்மானத்தோடு ஒரு முடிவை எடுத்து அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய மக்களாக இவர்கள் இருக்க வேண்டும். இன்று நாட்டை அழிவு பாதையின் பக்கமாக இட்டுச் செல்லக்கூடிய ஒரு சவாலுக்குட்பட்டிருக்கின்ற ஒரு செயல், ஒரு பாவமான காரியம் போதை வஸ்து பாவனையாக இருக்கிறது. கிழக்கு மாகாணங்களிலே இருக்கின்ற எத்தனையோ பல மஸ்ஜிதுகளிலே உறுதியான தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் போதை வஸ்து பாவனையாளர்களுக்கு எதிராக. இவைகளெல்லாம் இந்த தீர்மானங்கள் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுக்காக எடுக்கப்பட்ட உறுதியான தீர்மானங்களாக இருக்கிறது. அந்த தீர்மானத்தின் பிரகாரம் குடும்பத்தில் உள்ளவர்கள், நெருங்கியவர்கள், அயல் வீட்டுக்காரர்கள், ஒன்றாக பழகக்கூடியவர்கள் யாராவது ஒருவராக இருந்தாலும் கூட அந்த பொதுவான தீர்மானத்திற்கு இவர்கள் உட்பட வேண்டும், ஆளாக்கப்பட வேண்டும் என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இஸ்லாம் இதனைத்தானே சொல்லி காட்டியது. என்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் களவெடுத்தாலும் அவளுடைய கையையும் நான் துண்டிப்பதற்கு நான் பின்னிற்க மாட்டேன் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமாக வாழுகின்ற நாங்கள் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை நிச்சயமாக நாங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டிய பொறுப்பு, கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. அமானிதத்தை பேணுகின்ற மக்கள் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்படுவார்கள், நாளை மஹ்ஷரில் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்படுவார்கள், அதே நேரத்திலே அமானிதத்தை பேணாதவர்கள் நரகத்திற்கு நுழைவார்கள் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு ஹதீஸ் இந்த இடத்திலே நான் நினைவூட்ட விரும்புகிறேன். கைபர் யுத்தம் நடந்து முடிந்திருக்கிறது. சஹாபாக்கள் யுத்த களத்தில் அதிகமானவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபிகளையும் பார்த்த அந்த ஷஹீதாக்கப்பட்ட சஹாபிகளை பார்த்து சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ஃபுலான் ஷஹீதுன், இன்ன ஃபுலான் ஷஹீதுன், இவர் ஷஹீதாக இருக்கிறார், இவர் ஒரு ஷஹீதாக இருக்கிறார் என்று எல்லா மக்களையும் பார்த்து ஷஹீதாக்கப்பட்டவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரை பார்த்து நீங்கள் ஷஹீத் என்று சொல்லாதீர்கள். ஏன் தெரியுமா? இவர் நரகத்தில் இருப்பதை நான் காணுகிறேன் என்று ஒரு சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள். இவர் யார்? பொது சொத்தில் இருந்த ஒரு மேல் அங்கியை உடம்பிலே போட்டிருந்த ஒரு சால்வை, பொது சொத்தாக இருந்த ஒரு சால்வையை அவர் தன்னுடைய சொத்தாக எடுத்து அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொண்டதன் காரணமாக அவர் நரகவாதியாக இருப்பதை நான் காணுகிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு உடம்பிலே போடுகின்ற ஒரு சால்வையினுடைய பெருமதி என்ன, அதனுடைய தரம் என்ன? அந்த தரத்தின் மூலமாக பொது சொத்து குறித்தான அந்த விலை மதிப்பற்ற அந்த சால்வை எடுத்ததன் மூலமாக அந்த மனிதர் அமானிதத்தை அவர் துறந்து விட்டார். அமானிதம் பேணுகின்ற விடயத்திலே அவர் மோசடி செய்து விட்டார். இதன் காரணமாக அவர் நரகத்திலே இருப்பதை பார்த்தேன் என்று சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மஸ்ஜிதுகளிலே இருக்கின்ற ஃபேனாக இருக்கலாம், லைட்டுகளாக இருக்கலாம், ஏனைய பொருட்களாக இருக்கலாம், ஏன் பள்ளியிலே இருக்கின்ற அனைத்துமே அமானிதம் தான் என்பதனை நாம் அனைவரும் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது உமர் என்று வரலாற்றிலே பெயர் பெற்றவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த நாட்டினுடைய கவர்னராக ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், சில பிரச்சனைகளை, மார்க்க விடயங்களை கேட்டு தெளிவு பெற்றதற்கு பிறகு
தன்னுடைய குடும்ப விவகாரங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிற நேரத்திலே அவருக்கு முன்னால் பற்றி கொண்டிருந்த அந்த விளக்கை அணைத்து விட்டு இன்னும் ஒரு விளக்கை பற்ற வைக்கிறார். வந்த மனிதர் கேட்கிறார், இது என்ன வித்தியாசமாக இருக்கிறது? ஒன்றை அணைத்தீர்கள், இன்னும் ஒன்றை கொளுத்தினீர்கள், என்ன காரணம்? இமாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இது பொது சொத்தினால் பற்றி கொண்டிருந்த விளக்கு. பொதுமக்களுடைய தேவைக்காக எப்போது நீங்கள் குடும்ப சொந்த விவகாரத்தை பேச ஆரம்பித்தீர்களோ இதை அணைத்து விட்டு என்னுடைய பைத்துல் மால் மூலமாக எனக்கு தந்த பணத்திலிருந்து வாங்கிய விளக்கை நான் பற்ற வைத்திருக்கிறேன். இதற்கு நான் நாளை கியாமத்தில் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியே ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இந்த நிர்வாகத் துறையினரிலே கடமை செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக செயல்பட வேண்டிய தார்மீக கடமை உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. பொதுமக்களாகிய உங்களுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. சமூகத்துக்கு தொண்டாற்றக்கூடியவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், மூமீன்களாக இருக்க வேண்டும், ஹலாலான தொழில் செய்து சம்பாத்தியத்திலே ஈடுபடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் வெளியூர்களிலே பள்ளிவாசல்களில் இவ்வளவு காலம் ஒழுங்காக பற்றாத லைட்டுகள் எல்லாம் ஆங்காங்கே ஒவ்வொரு தூணுக்கும் லைட்டுகள் போடப்பட்டிருக்கிறது. சுற்றாத ஃபேன்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது. பாய்களை எல்லாம் தூக்கி மூலையிலே போட்டு அழகான காப்பட்டுகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஏசிகள் போடப்பட்டு பள்ளிவாசல்கள் குளிரூட்டப்பட்டிருக்கிறது. நவீனமயப்படுத்தப்படுகின்ற காட்சிகள் இவைகள் கூட கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒருவர் முறைகேடாக கருப்பு பணத்தை சம்பாதிக்கிறாரோ அவர் அந்த கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக ஆக்கிக் கொள்வதற்கு தேடுகின்ற ஒரே ஒரு மருந்து மாத்திரை பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்கு வந்து கோடான கோடிகளை அள்ளி கொடுத்து இவைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டால் தன்னுடைய கருப்பு பணம் ஹராமான பணம் ஹலால் ஆகிவிடும் என்று இங்கே அல்ல, வேற எங்கேயோ நடந்த உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் அள்ளி கொண்டு வருகின்றார், இவ்வளவு செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கின்றேன் என்றால் ஊர் மக்களாகி உங்களுக்கு கொண்டு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தந்ததையெல்லாம் வாங்கிக் கொள்ளக்கூடாது. இவர் யார், இவருடைய பின்னணி என்ன, இவர் எங்கிருந்து கொண்டு வருகின்றார், இவருடைய சம்பாத்தியம் என்ன, அறிந்து தெரிந்து வாங்கிக் கொள்வது இருக்கிறது. இது ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழக்கூடிய காலம் எந்த அளவுக்கு எங்களுடைய இறுதி மூச்சு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. நம் முன்னோர்களான நல்லோர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். எங்களுடைய கைகளினால் குளிப்பாட்டி கஃன் செய்து சந்தூக்கில் வைத்து அவர்களை நாங்கள் கொண்டு போய் கபரிலே வைத்து மண்ணை போட்டு அவர்களுக்காக துஆ செய்து விட்டு வந்து விட்டோம். நாளை ஒரு நாள் நம்முடைய ஜனாசா இன்ஷா அல்லாஹ் சுமக்கப்பட இருக்கிறது. அது எப்போது என்று நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. என்னுடைய உடம்பில இருக்கின்ற இந்த ஜுப்பாவையும் கையில இருக்கின்ற மணிக்கூட்டையும் என்னுடைய கையில இருக்கின்ற விரல்ல இருக்கின்ற மோதிரத்தை கலட்டி அங்காலே ஓரமாக வைக்கக்கூடியவர் யார் என்று தெரியாது. என்னுடைய மூக்கில பஞ்ச வைக்கக்கூடியவர் யார் என்று எனக்கு தெரியாது. எங்களுடைய கஃன் பிடவை கடைக்கு வந்துவிட்டது என்பதை எம்மில் எத்தனையோ பேர் மறந்து வாழ்கிறார்கள். எங்களுடைய உடம்புக்கு உடுத்த வேண்டிய கஃன் பிடவை வந்தாச்சு, ஆனால் இவைகளை மறந்து வாழ்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலம் வாழ துடிக்க வேண்டிய இளம் வயதினர்கள் எல்லாம் மரணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். திடீர் மரணங்கள் அதிகரித்து விட்டது. 17 வயது, 25 வயது, 40 வயது இளம் வயதினர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே என்ன நாங்கள் நூற்றாண்டுகளாக வாழ்ந்து இந்த உலகத்தையே கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பதற்காக வந்திருக்கிறோம்? எங்களுக்கென்று ஒரு முடிவில்லையா? கண்ணியத்திற்குரிய பெரியவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹு தஆலா இறுதி முடிவை வைத்திருக்கிறான். அது அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா நல்ல மௌத்தை நமக்கு தருவான். எத்தனையோ பல மக்கள் பாவம் செய்கின்ற நிலையிலேயே மரணித்துக் கொள்ளுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற நேரத்தில் அவனுடைய கல்பில ஈமான் இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். ஒருவன் ஜினா செய்கின்றான், அவனுடைய கல்பில ஈமான் இருக்காது. ஒருவன் மது போதை வஸ்தை பாவிக்கின்றான், அவனிடத்திலே கல்பில ஈமான் இருக்க மாட்டாது. மற்றவனுடைய பொருளை களவெடுக்கின்றான், அந்த நேரத்திலே அவனுடைய கல்பில ஈமான் இருக்க மாட்டாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரம் பார்த்து மலக்குல் மௌத்தர்கள் வந்துவிட்டால் அந்த மனிதனுடைய கதி என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எப்போது நம்மை மலக்குல் மௌத்தர்கள் வந்து சந்திப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. நம் மனைவியோடு, நம் பிள்ளைகளோடு, நம் அருமையான பெற்றோர்களோடு நெருக்கமான உறவுகளை வைத்து அவருடைய கல்வை புண்படுத்தி விடாமல் நல்ல மக்களாக வாழ்ந்து நாங்கள் அனைவரும் மரணிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற நேரத்திலேயே தந்தையை இழந்த ஒரு யத்தீமாக பிறந்தார்கள். 6 வயதாக இருக்கிற நேரத்தில் தாய் ஆமினா அவர்களையும் இழந்து விட்டார்கள். 6 வயதுல மக்காவுடைய மண்ணில வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவை தேடுறாங்க, தந்தை இல்ல. அடுத்த பக்கம் உம்மாவை தேடுறாங்க, உம்மா இல்ல. அவருடைய கல்வி எந்த அளவுக்கு நொந்து, வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவர்கள் பட்ட கஷ்டங்களின் மூலமாக அழுது மக்காவுடைய பாதையிலே சுற்றித் திரிகிறார்கள். 58வது வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தாயார் ஆமினாவுடைய கபரடிக்கு போயிட்டு அந்த கபரை பார்த்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல இருக்கின்ற உம்மா இடத்துல சொல்றாங்க, நான் தொழுது கொண்டிருக்கும் போது உம்மா நீங்க என்ன பார்த்து முஹம்மதே இங்க வாண்டு கூப்பிட்டா நான் தொழுகையை விட்டுட்டு ஓடோடி வருவேன், நீங்க அப்படி என்ன கூப்பிட இல்லையம்மா. கண்ணியத்திற்குரியவர்களே, தாய் தகப்பன் என்பது சுவர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுடைய காலடியிலே வைத்திருக்கிறான். எத்தனையோ பெற்றோர்கள் மரணித்து மண்ணறைக்கு சென்று விட்டார்கள். அந்த பிள்ளைகளுக்கு சுவர்க்கம் எங்கே இருக்கிறது? எத்தனையோ பெற்றோர்கள் கபருக்கு சென்று விட்டார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் எழுந்து நடக்க முடியாத நோயாளிகளாக இன்று வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோமோ, எவ்வாறு அவர்களோடு நெருக்கமாக நடந்து கொள்கிறோமோ, எங்கட பிள்ளைகள் எங்களோட அப்படி நடந்து கொள்வார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் இந்த அம்மா வாப்பா மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது கடமை செய்யணும் சொன்னாங்க. அவங்களுக்கு துஆ செய்யுங்க. எப்படி துஆ செய்யறது? பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு துஆ செய்யுங்க. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ் என் தாய்க்கும் தகப்பனுக்கும் ரஹ்மத் செய்வாயா. தாய் தகப்பனை பராமரித்த பிள்ளைகள் கெட்டு போனதாக வரலாறு கிடையாது. தாய் தகப்பனை பராமரித்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்தப்படுவார்கள். தாய் தகப்பனை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்காமல் வாழ்ந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கெட்ட மௌத்தை கொடுக்க மாட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய பெற்றோர்கள் ஒன்று நோயாளிகளாக வயோதிபர்களாக இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் நல்ல வாலிபர்களாக வெயில் மழை பாராமல் பிள்ளைகள் என்றே உழைத்து 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 சம்பாதித்தார்கள். இன்று அவர்களுக்கு வயதாகிவிட்டது. வயது வந்துவிட்டால் நோயும் வந்துவிடும். ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது. குடிப்பதற்கு தேவையான மருந்து மாத்திரைகளை கூட பிள்ளைகளிடத்திலே கேட்டால் மகன் ஏசுவானோ திட்டுவானோ என்ற அச்சத்திலே பயத்திலே எத்தனையோ பெற்றோர்கள் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பிள்ளைகளே, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்கள் கேட்டால்தான் கொடுக்க வேண்டுமாம். நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில் நாம் கேட்காமலேயே அவர்கள் நமக்கு உதவி செய்தார்களா இல்லையா? அந்த பெற்றோர்கள் நமக்காக கேட்கின்ற துஆ இருக்கிறது, நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய அருஷை சென்றடையும். ஆக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெற்றோர்கள் செய்து கொள்வதும், நாங்கள் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரிலே வாழுகின்ற அந்த கபராளிகளுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் அவருடைய கபர்களை யா அல்லாஹ் சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. சமூகத்துக்கு குடும்பத்துக்கு யார் யாரெல்லாம் தங்களால் முடிந்த பல உதவிகளை சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான நல்ல சந்ததி நல்ல பிள்ளைகளை தந்தருள்வாயாக. நமது நாட்டு நிலைமையால சீராக்கி எல்லா மக்களும் சுமூகமாக சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த தவறுகளை கொண்டு எங்களை குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய தவறுகளை கொண்டு எங்களை நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் ஈமானால் மிகவும் பலகீனமிக்கவர்களாக வாழ்கிறோம். எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. மௌத்து வரைக்கும் முன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தை தந்தல்வாயாக.
நோயை கொண்டு கஷ்டத்தை கொண்டு உன்னை சுஜூதி செய்வதையா அல்ல எங்களை தடுத்து விடாதையா அல்ல. நாங்கள் எவ்வாறு மரணிப்பது உனக்கு சந்தோஷம், அவ்வாறான கண்ணியமான சந்தோஷமான மௌத்தை தந்தல்வாயா. எங்கள் அனைவருடைய வாழ்க்கை நீ பறக்கச் செய்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் ஈமானையும் தந்தல்வாயாக. எங்கள் அனைவர்களின் கபூல்